السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். உலகத்திலே மனிதனை அல்லாஹ் படைத்து அதிலே நல்ல அமல்கள் கெட்ட அமல்களை மனிதன் உருவாக்கி நல்ல அமல்களின் மூலமாக மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது. கெட்ட அமலின் மூலமாக மனிதனுக்கு ஆஸ்மாயிஷுகள் சோதனைகள் வருகிறது என்று குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான். மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ் வமன் அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். உங்களுக்கு நல்லது நடக்கிறது என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். உங்களுக்கு சோதனையோ கஷ்டங்களோ ஏதாவது வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் செய்த தவறின் காரணமாக ஏற்படுகிறது என்று அல்லாஹ் ஆயத்திலே கூறுகிறான். அன்பானவர்களே, இது ஒரு இஸ்லாமியருடைய முசல்மானுடைய அகீதா. நம்முடைய நல்ல அமல்னால நமக்கு சிறப்பான வாழ்க்கை தருவான். நம்முடைய கெட்ட அமல்னால நமக்கு சோதனைகளை அல்லாஹ் தருவான். அந்த அமல் கெட்ட அமல் என்ன என்பதை நாம் தெரிந்து அதை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய அகீதா. பொதுவாகவே அன்பானவர்களே, அமலிலே பலகீனம் ஏற்பட்டால், அமல் செய்வதிலே கம்சோர் ஏற்பட்டால் நாம் தர்கீப் கொடுத்து அமலை முன்னேற்றத்தின் பாதையின் பக்கம் அழைத்து செல்லலாம். அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தர்கீப் கொடுக்கலாம். ஆனா அகீதாவிலே பாதிப்பு ஏற்பட்டால் மனிதனுடைய ஈமான் சந்தேகமாக போய்விடும். மனிதனுடைய ஈமானிலே பலகீனம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யல, இது ஒரு நஹூசத்தானது, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யல அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனிதனுடைய உள்ள வந்து விட்டால், அன்பானவர்களே, அவன் உலகத்திலே உண்மையான முஃமினாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, மாதங்களுடைய எண்ணிக்கை 12. எத்தனைங்க? 12. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. முஹர்ரம்ல முதல் மாதம், கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 12 மாதங்கள் சிறப்பான மாதம். இந்த நாள் தவறானது, அந்த நாள் தவறானது, இந்த மாசம் நஹூசத்தானது, அடுத்த மாசம் நஹூசத்தானது, 4 மாசம் நஹூசத்தானது, சர்க்குணமான மாதம் என்று நினைக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா நாட்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாட்கள், எல்லா மாதங்களும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மாதங்கள். அதனால் தான் மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் சஃபர் என்ற அந்த மாதத்தை நஹூசத்தான மாதமாக நினைத்தார்கள். என்ன மாசமாக? நஹூசத்தான மாதம்னா என்ன? அந்த நாட்களிலே மக்கள் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள், வீடுகளை வாங்க மாட்டார்கள், வீடு கட்டினால் துவா, அந்த இடத்துல புது வீடு துவா செய்ய மாட்டார்கள், வியாபாரத்துக்கு செல்ல மாட்டார்கள், எந்த நல்ல காரியங்களும் சஃபர் மாசத்துல செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு பழக்கம் மக்காவாசிகளிடத்தில் இருந்துச்சு. சஃபர் மாசம் அப்படின்னா ஒரு நஹூசத்தான மாசம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தது மூட நம்பிக்கை. இந்த மாதிரி நினைப்பது ஒரு மூட நம்பிக்கை, ரஸ்ம ரிவாஜ். இதுக்கு எந்த விதமான தலாயில்கள் நாம் பார்க்க முடியாது, எந்த விதமான ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. ஆதாரங்கள் எல்லா மாதமே அல்லாஹ்வுடைய மாதம் தான். அப்படி இருக்கும் சஃபருடைய மாசத்தை ஒரு மன்ஹூஸான ஒரு சர்க்குணமான மாதம், கெட்ட மாதம் என்று நினைப்பது இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, லா அத்வா, தொற்று நோய் என்பது இல்லை. என்ன இல்லைங்க, தொற்று நோய் என்பது ஒரு பீமார், ஒரு நபர் நோயாளியா இருக்கிறார், அவர் நோய் விசாரிக்க நம்ம போறோம். அவர் நோய் விசாரிக்க போகும்போது 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு கைரியத்தை விசாரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்து மக்கள் நினைப்பாங்க, அவன் கயத்தோ ஓ பீமார் ஹம்னா லக்ஜாங்க, அந்த பீமாரி நம்மள்கிட்ட வந்துடும். அப்ப ஏன் ஹஸ்ரத் கொரோனால வந்து பரவும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மூடிட்டாங்களே, மஸ்ஜித் எல்லாம் மூடிட்டாங்களே. இதே தனி மஸ்ஜிதுல வந்து ஒருத்தர் சண்டை போட்டாரு, तुम लोग आपको नमाज आओ आओ करके बुलाते, मैं अल्लाह के डर को मस्जिद खाता हूं, अब गेट बंद करके रखे ना. मैं बोलिया अब तक तुझे मस्जिद में देखा नहीं, कोरोना आते ही अल्लाह के डर को तो मस्जिद खाता क्या बा, अरे कोरोना के बाद तुम्हें बुलाएंगे मस्जिद को, मैं तब तक तो ना एण्ड सवाल விட்டு போனா. இன்னைக்கு வரை ஆளை காணோம் மஸ்ஜிதுல. என்னாச்சு யார், இன்னைக்கு வரை ஆளை காணோம் மஸ்ஜிதுல. கொரோனால போனா மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுவரையும் காணோம். பயத்துல வந்துட்டாங்க. அப்ப ஏன் 2 அடி விட்டு தொழுதீங்க நீங்க? ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாஹ்வுல 40 நாள் தவாஃப் நடக்கலையே. மஸ்ஜித் நபவியில இமாம் சாஹிப் மௌஸா தவிர ஸ்டாஃப் ஒர்க்கர் கூட அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. நபியுடைய ஹதீஸ் இருக்கிறது, தொற்று நோய் என்பது மதீனாவுக்குள்ளவே வராது என்பதாக. அப்படி இருக்க ஏன் நீங்க லாக் பண்ணீங்க அப்படின்னா, கொரோனா என்பது அது தொற்று நோய் அல்ல. என்ன இல்ல, தொற்று நோய் அல்ல, அது வந்து தயாரிக்கப்பட்ட நோய். அது டெக்னாலஜியுடைய காலத்தில் பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் இந்த உலகத்துடைய எக்கனாமிக்கை வந்து அழிப்பதற்காக வேண்டி, மக்கள் தொகையை குறைப்பதற்காக வேண்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட நோய் இது. புரிஞ்சுக்கலாங்க. அது நேரா லென்ஸ்ல போய் பாதிக்கும். எங்க போய் பாதிக்குங்க அட சொல்லுங்களேன், லென்ஸ்ல போய் பாதிக்காது. நுரையில் பாதிச்சனால மூச்சு திணறல் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்பட்டனா அவருக்கு மௌத்து வருது. இது வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட நோய் அல்ல, இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நோய். ஏன்னா மதீனாவில் லாக் ஆகுது அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் நபி லாக் ஆகுதுன்னா, தொற்று நோய் என்பது மதீனாவுக்கு வராது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல. அப்ப மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜித் நபவி ஏன் லாக் செய்தாங்க கவர்மெண்ட்? இது கொரோனாவுன்னு ஒரு பெயர் வைத்து மக்களை அழிப்பதற்கான உள்ள சூழ்ச்சிகள். இது சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸ் எப்பவுமே பொய்யாகாது. தொற்று நோய் என்பது இல்ல. எந்த அளவுக்கு நபி தர்கீப் தந்திருக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறார், அவர் மனசு சங்கடப்பட்டு இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போய் இயாதத்துக்கு நாம் போனோம்னா, நாம் வந்து அல்லாஹ் அக்பர், அதாவது என்ன 3 ஹந்தக் தூரத்தில் நரகத்தை அல்லாஹ் வீசி எரிந்து விடுகிறான். ஒரு ஆள் நோய் விசாரிக்க நம்ம போறோம். நோய் விசாரிக்க போகக்கூடிய நமக்கு என்ன சவாப் அல்லாஹ் தரான்னா, நரகத்துக்கு நமக்கு மத்தியிலே 3 ஹந்தக்குழி தொலைதூரத்தை ஆக்கி விடுகிறான். ஒரு ஹந்தக்க, ஒரு அகழுடைய தொலைதூரம் வந்து வானம் பூமிக்கு வானத்திற்கு மத்தியில் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை அல்லாஹ் நரகத்தை வீசி எறிந்து விடுகிறான். அவ்வளவு பெரிய சவாபி அல்லாஹ் இந்த இயாதத்துல் மரீத், நோயாளிக்கு நோய் விசாரிப்பதில் அல்லாஹ் தருகிறான். அதனால நோயாளி, அது மட்டுமல்ல, நோய் உள்ளவர்கள் யார் பீமார் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, அல்லாஹ் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானே, எனக்கு நோய் வந்துச்சே, எனக்கு ஜுரம் வந்துச்சே, தலைவலி வந்துச்சே, என்னால் பெட்டில் எழுந்திருக்க முடியலையே, கை சேதப்படாதீங்க. அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறான். மனிதனுக்கு நோய் இருக்கின்ற அந்த காலம் வரை எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் குனா மாஃப் कर देता है अल्लाह. அதனால गुनाह माफ होने के वास्ते हमें तौबा करना, अल्लाह की तरफ से बीमार आए तो सब्र करना,
பீமாரு மாங்கனானி புரிஞ்சுக்கலாம். கரீம் சாஹிப் சொல்லிட்டாரு, பீமார் ஆயத்து மாஃபோதாகத்தை எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுது பீமாருக்கு துவா பண்ணாதீங்க பாய். ஜுரமோ தலைவலியோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாவத்துக்கு கஃபாரா ஆக்கி விடுகிறான். ஒரு பக்கம் நோயாளிக்கு பாவத்தை மன்னிக்குகிறான், நோய் விசாரிப்பவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். இவ்வளவு பெரிய தர்கீபை கொடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோயாளியை நோய் விசாரிப்பதன் காரணமாக உங்களுக்கு நோய் தொற்றிக் கொள்ளாது, ஒட்டி கொள்ளாது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த மூட நம்பிக்கையை தடை செய்கிறாங்க. வலா ஹாம்மத வலா லா அதுவா வலா ஹாம்மத. ஹாம்மத்தன என்ன? ஒரு வீடு, வீட்டுக்கு மேல ஆந்தை உட்காருது. ஆந்தன என்ன உருதுல உள்ளு என்னங்க மேல உட்காருது. அந்த உள்ளு அந்த ஆந்த சவுண்ட் போடுச்சுன்னா அந்த வீட்டுல யாராவது மவுத் ஆயிடுவாங்க. அந்த ஆந்தை உடைய சவுண்ட் கேட்பது, அந்த ஆந்தை உள்ளு வீட்டுல உட்காருவது நம்ம வீட்டுக்கு நஹூசத் என்று நினைப்பாங்க மக்கள். அதனால அதை கல்லடிச்சு விரட்டுவாங்க. அந்த ஆந்தை சவுண்ட் போடுவதனாலேயோ அல்லது ஆந்தை ஒரு வீட்டின் மீது உட்கார்வதனாலேயோ மனிதனுக்கு மௌத்து வருவதில்லை. மௌத்து எப்போ வரும் என்பதை அல்லாஹ் தக்தீர்ல எழுதிவிட்டான். அந்த ஆந்தையின் மூலமாக அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு, மொஹல்லா உள்ளவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. யார் சொன்னா? அத புரியுதா இல்லீங்களா? மூணாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலா தியரத. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க சகோதரர்களே, ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே வியாபாரத்துக்கு வருகிறார். வியாபாரத்துக்கு கையில ஒரு பறவை புறா வச்சிருப்பார். புறாவை இப்படி பறக்க விடுவார். பறக்க விடும்போது அந்த புறா வலது பக்கமா ரைட் சைடுல போச்சுன்னா இன்னைக்கு வியாபாரத்து நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. அந்த புறா பறக்கும் போது லெப்ட் சைடு பறந்து போச்சுன்னா வீட்டுல உட்கார்ந்துக்குவான், போக மாட்டான். ஏன்னா லெப்ட் சைடுல அந்த புறா பறந்து போச்சு, பறவை பறந்து போச்சுன்னா நமக்கு அன்னைக்கு மன்ஹூஸான நாள், சர்க்குணமான நாள், அன்னைக்கு நமக்கு எந்த வேலையும் ஆவாது அப்படின்னு சொல்லி மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். புறாவினால புறா வலது பக்கமா இடது பக்கமா பறந்து போறனால எந்த விதமான நஹூசத்து உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நம்ம காலத்துல என்ன பாக்குறாங்க? நம்ம காலத்துல சாஸ்திரம் பாக்குறவங்க பாக்குறாங்க, இந்த வியாபாரம் ஆரம்பிக்க போறேன், என் வியாபாரம் குதிருமா கேக் பாக்குறாங்களா இல்லையா? கை வச்சு பாக்குறாங்களா இல்லையா? இதுவெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறை சொல்லி தந்திருக்கிறாங்க? 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுங்க, ஸலாத்துல் இஸ்திகாரா தொழுங்க. ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்க போறேன், இதுல கைர் இருந்துச்சா என் மனசுல போடும், இல்லாவிட்டால் இதை விட்டும் என் மனசிலிருந்து எடுத்துடு. அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. கைர் இருந்தால் அந்த வேலையை செய்ய வைப்பான் அல்லாஹ், இல்லாவிட்டால் கல்விலிருந்து எடுத்து விடுவான். இது நபி அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறைகள். அதுக்காக வேண்டி பறவைகளை வைத்தோ பால் கிதாபுகளை வைத்தோ கையுடைய ரேகைகள் வைத்து சாஸ்திரம் பார்ப்பதோ இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்க. 4வது நபி சொன்னாங்க, வலா சஃபர. நீங்கள் நினைக்கின்ற மாதிரி சஃபர் மாதம் என்பது மன்ஹூஸான மாதம் அல்ல. எல்லா சாதி மாலு பார்த்தா சஃபர் மாசம் புக்கிங்கே இல்லாம காலியா இருக்கும். போய் பாருங்க, புளியாமரத்திலிருந்து கீழ் விஷானு போய் ஷாதி மலை போய் பாருங்க, யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, தீன்தார் குடும்பத்தில் கூட வைக்க மாட்டாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் ஹஜ்ரத் ஸஃபிய்யா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த சஃபர் மாசத்தில் திருமணம் முடித்தார்கள். எந்த மாசத்துல அட சொல்லுங்களேன். எல்லா शादी माल बैनर मार वचुन्नु सफर महीना में भी हमारा शादी माल खुला रंगा, हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम शादी करे हैं. இன்னும் சொல்ல கேளுங்க,
ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பல பேர் பெண் கேட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு உட்பட பல பேர் பெண் கேட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை திருமணம் முடிச்சுக்கலாம், எதுக்குமே பதில் சொல்லல. நபி வருவர்களுக்கு யாருக்கும் பதில் சொல்லல. அப்போ அலி ரலியல்லாஹு அவர் கூட இருந்த ஒரு நண்பர், ஏன்பா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவுடைய உங்க அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா, உங்களுக்கு 23 25 வயசு ஆகுது, அவங்களுக்கு 19 20 வயசு ஆகுது. ஹஜ்ரத் ஃபாத்திமா அவங்களுக்கு நீங்க போய் கேளுங்களேன். அப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் எப்படி கேட்பது, எனக்கு என்ன தகுதி இருக்குது நபியுடைய மகளே, கடைசி நபி, மிகப்பெரிய நபி ஆச்சே, எனக்கு பயமா இருக்கிறது, நான் போய் நபி இடத்துல பெண் கேட்க அப்படின்னாங்க. யாரு சொல்லுங்களேன். இருந்தாலும் அவங்க நண்பர்கள் தஷ்கீல் செய்யறாங்க. வேற ஆள் அதை டைரக்டா போறார். ஹஜ்ரத் அலி பயந்துட்டே போனாங்க நபி இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி, அலியே என்ன சொல்லுங்க, வாயில் வார்த்தை வரல. மறுபடியும் கேட்கிறாங்க, என்ன சொல்லுங்க. அவரால் சொல்ல முடியல, உள்ளத்துல திக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்குது. யாருக்கு? மூணாவது தடவை கேட்டாங்க, சொல்ல முடியல, அவர்னால உடம்பு நடுங்குது. என்ன ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நபி ஆச்சேன், வஹீன் மூலமா அல்லாஹ் அறிவிக்க மாட்டான், வெறும் தலை மட்டும் ஆட்டினாங்க. இன்னைக்கு பையன் என்ன செய்யறான், அப்பா வக்த ஆகா பிஸ்பரிய கோகா ஜல்தி ஷாதி கர்தாலோன்றான். அங்க பாருங்க 25 வயசு ஆகியும் அவர் பயப்படுறாரு. அப்ப 3 தடவை நபி கேட்டோம், வாய் திறக்காத அலி பயத்துல ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. தலை ஆட்டினாங்க ஆமான்னு சொல்லி. ஃபாத்திமா அவர்களுக்கு மஹர் கொடுக்க உங்களிடத்துல என்ன இருக்கிறது? என்னிடத்துல எதுவுமே இல்லை. என்னிடத்துல நான் உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கோட்டு கொடுத்தேனே, உருக்கு சட்டை, போர்ல சண்டை போடும் போது அந்த இரும்பு கோட்டு இருக்குது, அது நெஞ்சி உடம்புல போத்து கொண்டால் அம்பு அடிச்சா உடம்புல படாது, அது உருக்கு சட்டை அப்படின்னு. அது எங்கன்னு கேட்டாங்க நபி. இருக்குது யார் ரசூலல்லாஹ், அது மார்க்கெட்ல போய் வித்துட்டு வாங்கன்னாங்க. 400 திர்ஹத்துக்கு போச்சு. அது எது திர்ஹம்? இது நீங்க மஹரா வச்சு கல்யாணம் முடியும்னாங்க. ஏன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்து அவங்க தான் வளர்த்தாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய கஸ்டடியில இருந்தாங்க. உணவு சாப்பாடு வீடு எல்லாம் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி நபிக்கு தெரியும். இருந்தாலும் மஹர் இல்லாமல் என்னுடைய மகனை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது, மஹருடைய அஹமியத்தை நபி சொல்லி தராங்க. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உருக்க சட்டை கொடு வியாபாரம் செய்துவிட்டு நீ கொண்டு வந்து மஹர் கொடுப்பா. வியாபார அந்த கடைக்கு போனாங்க, அந்த மார்க்கெட்ல மதீனாவுடைய மார்க்கெட்ல உருக்கு சட்டை கொடுத்துட்டாங்க. 400 திர்ஹத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுக்கும் பொழுது மஸ்ஜித் நபவியில இருந்த மக்களை அழைச்சி, நான் ஃபாத்திமாவை ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குத்பா ஓதி நிக்கா ஈதாம் கபூல் முடிச்சிட்டாங்க. எந்த மாசம்னா இந்த சஃபர் மாசம். இது எந்த மாசங்க? அட சொல்லுங்களேன். ரபீல் அவ்வல் ஆந்தே, ரபீல் ஆஹிர் ஆந்தே இல்ல. பெண்ணு இஷ்டா கெட்ட ஆயிடுச்சா உடனே நிக்கா தை பண்ணிட்டாங்க. நபி தை கூட பண்ணல, நிக்காவே முடிச்சிட்டாங்க. மன்ஹூசமான மாசமாக இருந்திருந்தால் சஃபருடைய மாசம், ஒரு சகுனமான மாசமா இருந்தால், இதுல ஆபத்துகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அஸாபு இறங்குது என்று இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸைனப ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க. தன்னுடைய மகள் அலிக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய திமாகுல உள்ள அந்த மூட நம்பிக்கைய, அந்த ரஸ்மு ரிவாஜ்களை, அந்த கெட்ட எண்ணத்தை, அகீதாவை தூக்கி எறிந்து விட வேண்டும். எப்படி ரபியுல் மாதம் சிறப்பான மாதமோ, முஹர்ரமுடைய மாதம் சிறப்பான மாதமோ, அதே மாதிரி சஃபருடைய மாசம் கூட சிறப்பானதுதான். அதனால நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா அதுவா தொற்று நோய் இல்ல, வலா ஹாம்மத்த அந்த ஆந்தை கத்துவதனால மௌத்து என்பது இல்ல, வலா தியரத்த சாஸ்திரம் பார்ப்பது பறவை விட்டு
பறக்க விட்டு வியாபாரத்துக்கு செல்வது அது தடை செய்யப்பட்டது. வலா சஃபர, சஃபருடைய மாதம் மன்ஊசான மாதம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளிடத்தில் இந்த மூட நம்பிக்கையை தடை செய்து, என்னுடைய வழிமுறைக்கு நீங்க வாங்க, நான் எப்படி உங்களுக்கு வழி காட்டுகிறேனோ அதன்படி அமல் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நமக்கு மன்ஹூசான நாள், சகுனமான நாள், துர்க்குடியான நாள் எது, கெட்ட நாள் எதுன்னா, ஒரு மனிதன் எந்த நாளிலே அவன் குர்ஆன் திறந்து படிக்கலையோ அவனுக்கு அன்னைக்கு கஷ்டமான நாள்ன்றான். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஆமீன், ஜோரா சொல்லுங்க. ஒரு மனிதன் என்னைக்கு அவன் குர்ஆன் திறக்க படிக்கலையோ ஒரு அரை சஃபாவது படிக்கணும். தெரியலையா அந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாவது படிக்கணும். என்னைக்கு ஒரு ஆயத்தாவது படிக்கலையோ அன்னைக்கு அவனுக்கு கெட்ட நாள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றான், என்னைக்கு நமாஸை நாம் விடுகிறோமோ அந்த நாள் கெட்ட நாள். சலாம் சொல்லி பதில் யார் சொல்லவில்லையோ அன்னைக்கு அவர் கெட்ட நாள். காலை மாலை தஸ்பீஹாத், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே அல்லாஹ்வுடைய யாதில யார் zikr செய்யலையோ அன்னைக்கு அவர் கெட்ட நாள். அதனால அல்லாஹ் சொன்னா, வமா அஸாபக மின் சய்யியத்தின் ஃபமின் நஃப்ஸி, உனக்கு கஷ்டங்கள் வருவது, ஆஸ்மாயிஷ் வருவது உன் தரப்பிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயத்தின் மூலமாக. இந்த சஃபர் மாசத்துல ஆரம்பத்தில் 13 நாள்ல எதுவுமே வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது, தவறான நம்பிக்கை. ஏன்னா அந்த சஃபருடைய முந்தைய நாளிலிருந்து 13 நாள் வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியா இருந்தாங்க. 14வது தான் அவருக்கு ஷிஃபா கிடைச்சிச்சு. தேரா தேசி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு, முந்தைய 13 நாளுக்கு. அந்த முந்தைய 13 நாட்களில் எதுவுமே எந்த ஃபங்க்ஷனை வைக்க மாட்டாங்க. ஆனா நாம் தாரீഖ்ல வரலாறுல பார்த்தால் சகோதரர்களே, சஃபருடைய கடைசி 24ஆம் தேதிக்கு பிறகுதான் நபிக்கு நோய் ஏற்பட்டுச்சு. ரபீல் அவல் 12 வரையும் நபிக்கு இருந்துச்சு நோய். நபி மௌத்தா ரபீல் அவல் 12ல, ரபீல் அவல் 12ல. இவங்க சொல்றது ரபீல் சஃபருடைய 13 நாட்களில. இது ஒரு மூட நம்பிக்கையான முறையில் எழுதப்பட்ட காரணத்தினால கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த சஃபருடைய மாசத்தை நஹூசத்தான் நினைக்கிறாங்க. தவறு சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சரி எல்லா மாதத்திலும் நாம் அதை ஆரம்பிக்கலாம். எகிப்து நாட்டிலே அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, நைல் நதி ஒன்னு இருக்குது அங்க, எல்லாம் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அட சொல்லுங்களேன், இந்த மாதிரி நம்ம பாலாறு மாதிரிலாம் இருக்காது. பல ஆயிரம் ஆண்டுகளாக தண்ணீர் ஓடிட்டே இருக்குது, பல ஆயிரம் ஆண்டாக. அதுல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க அம்மா பெட்டி வச்சு அனுப்புனாங்க. எதுல? நைல் நதியில. ஃபிரௌனுடைய தர்பாருக்கு போய் வெளியே போவாது. ஃபிரௌனுடைய காலத்திற்கு முன்னாடிலிருந்தே அந்த நதியில தண்ணி ஓடுது. கியாமத்து வரை அந்த தண்ணி என்னாவது? வடியாது. கியாமத்து கிட்ட அந்த தண்ணீர்கள் எல்லாம் உறிஞ்சிக் கொள்ளும். அந்த நதியில தங்கங்கள் இருக்கும். அந்த நதியில் உள்ள மண்ணை இப்படி அல்னா தங்கங்கள் சோனா குவிந்திருக்கும். அந்த மாதிரி காலம் நீங்கள் இருந்தால் அதுல 1 கிராம் தங்கத்தை கூட எடுக்காதீர்கள். யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத்து கிட்ட அந்த மாதிரி தண்ணி நின்றுடும். இடையில ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு தண்ணீர் நின்று போச்சு. அப்போ அந்த நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வயதுக்கு வந்த பாலிகான பெண்ணை ஆர்எஸ் மாதிரி கல்யாண பொண்ணு மாதிரி அலங்கரித்து அந்த ஆத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. அந்த ஆத்துக்குள்ள பலி கொடுத்தாதான் தண்ணி போக நம்பிக்கை இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமா என்ன செய்வாங்கன்னா, தண்ணி நிற்கும் போது அந்த பெண்ணை தள்ளுவாங்க, தண்ணி போயிட்டே இருக்கும், பெண்ணை தள்ளுவாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்துச்சு.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர் கவர்னரா நியமிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் சஹாபியே, பெரிய சஹாபி. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் எகிப்து நாட்டு கவர்னராக போறார் மிஸ்ரில். அந்த மிஸ்ர் நாட்டு மக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு இடத்தில் வந்தார்கள். உமரே, எங்களுடைய இந்த நைல் நதியில வருடத்தில் ஒரு தடவை ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை நாங்கள் அறுத்து பலி கொடுத்தால் தான் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும். இந்த பாரி எங்களுடைய பாரி, எங்களுடைய குழந்தையை நாங்கள் பலி கொடுக்க வேண்டும், அறுக்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்களே. அப்படி சொல்லும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா நீங்கள் பலி கொடுக்காதீங்க. இந்த நடந்த சம்பவத்தை கடிதத்தின் மூலமாக ஜனாதிபதி உமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு கடிதத்தை பார்த்துவிட்டு பேனாவை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. உமர், நான் எழுதுகிறேன் நைல் நதிக்கு. யாருக்கு? அங்க உள்ள மக்களுக்கு இல்ல, யாருக்கு எழுதுறாங்க? நைல் நதிக்கு எழுதுறேன். நீ அல்லாஹ்வுடைய ஹுக்குமுல ஓடுறதா இருந்தா நீ ஓடிக்கொண்டே இரு, இல்லாவிட்டால் நின்று விடு. இத்தனை வருடங்களாக அல்லாஹ் உன்னை ஓட்டுகிறான் என்று இருந்தால் ஓடு, இல்லாவிட்டால் நின்று விடு. போட்டு அவருடைய கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு அனுப்பினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் கையில கிடைச்சிச்சு. அது அம்ர் இப்னு ஆஸ்க்கு எழுதியிருந்தாங்க, இதை அப்படியே கொண்டு போய் நைல் நதியில போடுங்க. நைல் நதியில போட்டாங்க. ஸ்பாட்ல போட்ட உடனே தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதுல? நைல் நதி. இன்னைக்கு வண்டியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கியாமத்து வரை ஓடும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, இங்க பலி கொடுத்தால் தான் இங்க தண்ணீர் ஓடும் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. பாத்தீங்களா? அந்த நம்பிக்கையை உடைத்து மக்களிடமிருந்து அந்த தவறான நம்பிக்கை போக்கி இந்த தண்ணீர் இந்த ஆத்துல ஓடுவது அல்லாஹ்வுடைய ஹுக்குமினால தான், எல்லாமே அல்லாஹ்வினால் தான் நடக்கிறது நம்பிக்கை கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில கடைசியாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, மக்களே, என்னுடைய கடைசி கட்டத்தில் நான் இருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் இருப்பேனா ஹஜ் செய்வேனா எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன மசாயில்ட்ட கேட்டுக்குங்க நாங்க நபி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியா சொன்னாங்க, இஸ்லாம் நான் கொண்டு வந்தேன், எனக்கு அல்லாஹ் கிதாபே குர்ஆனை தந்திருக்கிறான், 63 வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், 2 விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு முன்னாடி சொன்னாங்க, அலா இன்ன அம்ரல் ஜாஹிலியத்தி மௌதூஉன் கதமைய, ஜாஹிலியத்தில் இருந்த ரஸ்மு ரிவாஜுகள், மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கை எல்லாத்தையும் இன்ற நாளையிலே என்னுடைய காலடி கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன். இனிமேல் நீங்கள் மூட நம்பிக்கை ரஸ்மு ரிவாஜில நீங்கள் நடக்கவே கூடாது. ஆயிரக்கணக்கான பயான் கேட்டாலும் அந்த 40 நாள் ஃபாத்தியாவும் போல, அந்த 3 நாள் 10 நாள் ஃபாத்தியாவும் போல, 6 மாசம் வருஷம் ஃபாத்தியாவும் போல, कहेगी भाई 40वां फातिहा करते तुम्हें, हर रोज आकर रूह हमारा घर को आता, हजरत हमारे पास मुलाकात करने को जाता, 40वां दिन फातिहा दिलाता रहे तो वहां खबर में चले जाता, हमारे घर को आता नहीं. இது ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட. அவங்களுக்கு சாப்பாடாய் கொடுத்து ஒரு ஃபாத்தியா ஓதலான்னு சொல்லி, இது தேக்கா தேக்கியில ஒரு ஆள் பார்த்து ஒரு ஆள் ஆரம்பிக்கிற விஷயம். ஈசாலு சவாபி என்பது 40 நாளோடு போவது கூடிய அல்ல. நம்முடைய அம்மா அப்பாவுக்கு நாம் உயிரோடு இருக்கிற கால வரை அவர்களுக்கு மக்ஃபிரத்துக்கு துவா செய்வது நம்மின் மீது கடமை. 40 நாளோட மூட்டை கட்டி தூக்கி போட்டு விட்டு மவுத் வரை அப்பாவை நினைக்காமல் இருப்பது, இதுதான் நஹூசத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா சொல்லி கொடுத்தாங்களே, ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், என்னையும் என் பெற்றோர்களை மக்ஃபிரத் செய்திரியா அல்லாஹ், கியாமத் நாளுடைய அந்த நாளிலே எங்களுக்கு நீ மக்ஃபிரத் செய்திரு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாங்க சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ரஸ்மு ரிவாஜ்களை நான் அழித்து விட்டேன், இனிமேல் உங்களுக்கு நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன்னாங்க நபி. ஒன்னு கிதாபுல்லா,
வசுன்னத ரசூலி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ரெண்டு விஷயத்தின்படி அமல் செய்யும் பொழுது உங்களை யாரையும் வழிகெடுக்க முடியாது. ஒன்னு அல்லாஹ்வுடைய கிதாப் விட்டுட்டு போறேன், ரெண்டாவது என்னுடைய வழிமுறை சுன்னத்தை விட்டுட்டு போறேன். இந்த ரெண்டுல தான் உங்களுக்கு வெற்றி. அவுலியாக்கள் மீது ஃபாத்தியாக்கள் ஓதுவது, தேரா தேசியில வந்து கொண்டாடுவது இந்த முஹர்ரம் மாசத்துல பார்த்த நம்ம மகாராஷ்டிராவில், கல்கத்தாவில், மும்பையில, குஜராத்தில் அல்லாஹ் புதுசா இந்த வருஷம் என்னங்கன்னா கர்பலா மைதானத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பாத்தீங்களா? ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹுடைய கான்தான், நபியுடைய கான்தான், ஹஜ்ரத் ஜைனப் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பொண்ணு, ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு முன்னால் அலி அஸ்கர், அலி அக்பர், இவங்க எல்லாம் அங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு குதிரையில அலி அஸ்கருடைய ஒரு உருவம், ஒரு சிலை, அலி அக்பர் அவர்களுடைய ஒரு சிலை, ஹஜ்ரத் ஜைனப் அவர்களுடைய சிலை குதிரையில உட்கார வச்சு அம்பு வந்து அவர்களுக்கு அம்பு அடிச்சா இங்க குத்தி வெளியே வரும். பாத்தீங்களா? அந்த கர்பலாவுடைய வாக்கியாவில் இருக்கிறது. அம்புல தான் அந்த இப்னு ஜியாத் என்பவன் ரசூலுல்லாஹ்வுடைய கான்தானன் கொன்றான், உசைன் ரலியல்லாஹுடைய பேர பிள்ளைகளை. இப்ப அந்த 3 பேருக்கு அம்பு குத்தி வெளியே வர மாதிரி தெரு தெருவாக அந்த மூரத்தை, அந்த சிலையை ஒட்டகத்தில் அந்த குதிரையில உட்கார வைத்து தெரு தெருவாக கொண்டாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு கொண்டாடினானுங்களா, அடுத்த வருஷம் பெருசாக்குவானுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு சஜிதா பண்ணுவானுங்க. எந்த சிலை வணக்கத்தை ஒழிக்க நபி அவர்கள் பாடுபட்டார்களோ அந்த சிலை வணக்கத்தை இபாதத் முஹப்பத் அடிப்படையில் இன்னைக்கு கொண்டு வரப்படுகிறது பரவலாக. மதீனாவில் கடை தெருவில் கடை இருக்குதா, கடை, அந்த கடைகளில் வந்து மீன், அது உள்ள ஒரு செல் வச்சு லப்பை கல்லாஹும்ம லப்பை இருக்குதா இல்லைங்களா? நம்ம ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராக்கு போன பார்க்கலாம். அது மாபாப்பு வந்து உம்ராக்கு வரும்போது பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, நம்ம பிள்ளைங்களை வாங்கிட்டு போகலாமே. ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்குள்ள வந்து அந்த பேட்டரி ஒன்று வச்சு இந்த ஷெல்லை வச்சு அது நடக்கிற மாதிரி லப்பை கல்லாஹும்ம லப்பைக்கு. அதே மாதிரி ஒரு உருவம், ஒரு பொம்மை, அந்த பொம்மை பக்கவா இருக்குது, அதுக்கு மேல அந்த தலையில் தாஜ் வைக்கிற மாதிரி இருக்குது. இது லெஃப்ட் ரைட்டை வந்து நடக்கிற மாதிரி லப்பை கல்லாஹும்ம லப்பைக்கு ஷெல் வச்சு ஒரு அரபி பொம்பளை ஒன்று வந்துச்சு. எத்தனை பொம்மை இருக்குதோ சிலை மாதிரி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் காலில் போட்டு மிதிச்சு தூள் தூள் ஆக்கிடுச்சு. அதுக்குள்ள பணத்தை கொடுத்துச்சு. எந்த சிலையே நம்ம அரபு நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சி தூக்கி எறிந்தார்களோ, இன்னைக்கு விளையாட்டு உருவத்தில ஷிர்க்க வந்து இங்கிருந்து நீங்கள் பரப்புறீங்களா லப்பைக் என்ற உன்வானில சொல்லி அரபியில சரளமா கத்துது. அந்த தெருவுல எல்லா அரபிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எல்லா கடைக்கார பயந்து அந்த பொம்மெல்லாம் கொண்டு போய் உள்ளத்துக்கு வச்சுட்டான். இப்படிதாங்க ஷைத்தான் உள்ள வருவான். खिलौना के शक्ल में, खेलने की शक्ल में, खाने की चीजों की शक्ल में இப்படி எல்லாம் வந்து ஷிர்க்கை உருவாக்குவான். இப்ப மகாராஷ்டிரா உருவாயிடுச்சு. இந்த தேக்கா தேக்கியில இந்த உருவத்தை வைத்து அந்த உருசை 10வது முஹர்ரமை கொண்டாடினாங்க. எனவே அன்பான சகோதர பெரியார், இந்த மூட நம்பிக்கை எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிதாபையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவோமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு நேர்வழி காட்டுவான். சுன்னத்தான் ஒரு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இஸ்லாத்திலே நஹூசத் என்பது இல்லை. நஹூசத்து எப்போ அப்படின்னா, எந்த நாளிலே நாம் நல்ல அமல்கள் செய்யவில்லையோ அந்த நாள் தான் மன்ஹூசான நாள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழ்க்கை முழுவதும் கடைசி மூச்சு வரை நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.